மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். மரியே வாழ்க. அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். சில நேரங்களில் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. குறிப்பாக நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தை பற்றி பேசும்போது, மரியாதை பற்றி பேசும்போதோ, புனிதர்களை பற்றி பேசும்போதோ, இது பைபிளில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. மற்ற சபைகள் கேட்பாங்க, நமக்குள்ளே ஒரு சிலர் கூட கேட்பாங்க, இது பைபிளில் இருக்கா. இப்போ பைபிளில் இருக்கா அப்படின்னு கேட்குறதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, பைபிள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் பைபிளில் இல்லைன்னா அது உண்மை இல்லை. பைபிளில் என்ன சொல்லியிருக்குதோ அது மட்டுமே உண்மை, பைபிளில் சொல்லப்படாததெல்லாம் உண்மை அல்ல அப்படிங்கிறது தான் தப்பறையான கொள்கை. அது லத்தீனில் சோலா ஸ்கிரிப்துரா, பைபிள் அலோன் அப்படி சொல்லுவாங்க. அது 16ஆம் நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர்ட்டேருந்து துவங்கினது. பைபிளில் சொல்லப்படலைன்னா அது உண்மை இல்லை. இன்றைக்கு கேள்வி என்ன அப்படின்னா, பைபிளில் சொல்லப்படலைன்னா அது உண்மை இல்லை அப்படிங்கிறதுக்கு பைபிளில் ஆதாரம் இருக்கிறதா? பைபிளில் ஏதாவது ஒரு வசனம் சொல்லுகிறதா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 சில நேரம் சொல்லுவாங்க. அதுக்கு விளக்கம் பின்னாடி சொல்கிறேன். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்தளவில் பாரம்பரியமும் பைபிளும் 2 தண்டவாளங்களைப் போல. உத்த மனஸ்தாபந்திரத்தில் சொல்லுவோமே, திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற உண்மைகளை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்துள்ளபடியினால் நானும் அதை விசுவசிக்கிறேன். இப்போ நம்ம சபையிலே இருந்துக்கிட்டே இது பைபிளில் இருக்கா, இது பைபிளில் இருக்கா அப்படின்னு கேட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அந்த வைரஸ் தொற்று வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு அந்த வைரஸ் 100% வந்து போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டு பார்க்கணும், நமக்குள்ளே எனக்குள்ளே அந்த வைரஸ் இருக்கோ, இது பைபிளில் இருந்தால் தானே உண்மை, அந்த வைரஸ் இருக்கோ அப்படி கேட்டு பார்க்கணும். ஏன்னா பைபிளுக்கு முன்றியது பாரம்பரியம். அந்த பாரம்பரியம்தான் பைபிளை கொடுத்தது. அப்போ பாரம்பரியம் தெரியாமல் பைபிளை புரிய முடியாது. அதுக்கு விளக்கம் நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போது பைபிளில் இருந்தால்தான் உண்மை என்பதற்கு பைபிளில் ஆதாரமே கிடையாது. பைபிளில் இருந்தால்தான் உண்மை என்று சொல்வது பைபிளுக்கு எதிரானது. நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, பாரம்பரியம் வேண்டாம், எங்கிட்ட பாரம்பரியம்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட, மற்ற சபைகளில் பாருங்கள், ஆயர்கள் பேராயர்கள்லாம் இருக்காங்க. பைபிளில் எங்கேயாவது ஒரு வார்த்தை ஆயர் பேராயர்னு இருக்கா? இன்னொன்று, இந்த பேராயர் ஆயர்கள் மற்ற சபையில் இருக்காங்க. அது பெந்தகோஸ்தே சபையில் கர்தினால்லாம் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப கூடினவங்க. மெட்ராஸில் ஒருத்தர் கர்தினால்லாம் இருக்கார். ஏன்னா ரொம்ப வசதியான ஆள். அதாவது கடைசி காலம் அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய ஒரு எடுத்துக்காட்டு வேண்டாம். நீ காசு இருந்தால் நீ கர்தினால் ஆயிடலாமா? கர்தினால்லாம் என்னென்னு தெரியுமா முதல்ல? ஐயோ ஐயோ. அப்போது இந்த ஆயர்கள் பேராயர்கள்லாம் மற்ற சபைகளில் இருக்காங்க பாருங்கள். ஒரு தொப்பி வச்சுக்கிட்டுதாங்க, கையில் ஒரு கோல் வச்சுருக்கிறாங்க, கழுத்தில் செயின் போட்டிருக்காங்க, மோதிரம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்குதா? அப்போ இது கத்தோலிக்க பாரம்பரியம் இல்லையா? அப்போ கத்தோலிக்க பாரம்பரியத்தில் அந்த தொப்பி வேணும், கத்தோலிக்க பாரம்பரியத்தில் இருக்கிற கோல் வேணும், மோதிரம் வேணும், ஆயர் வேணும், பேராயர் வேணும், கர்தினால் வேணும். ஆனால் கத்தோலிக்க சபையும் வேண்டாம், கத்தோலிக்க நம்பிக்கையும் வேண்டாம். அப்படியா? இல்லை, கத்தோலிக்க சபை கொடுத்திருக்கிற பைபிள் வேண்டும். ஏன்னா புதிய ஏற்பாடு கத்தோலிக்கர்களால் கத்தோலிக்க மக்களுக்காகவே, குறிப்பாக கத்தோலிக்க திருச்சபையின் திருப்பலியில் வாசிப்பதற்காக எழுதப்பட்டது.
அப்போ கத்தோலிக்க திருச்சபை கொடுத்துருக்கிற புதிய ஏற்பாட்டுக்கு கத்தோலிக்க திருச்சபை தான் விளக்கம் சொல்ல முடியும். அப்போ பைபிளில் இருக்கா அப்படிங்கிறது பைபிளிலே இல்லாத, அடிப்படை இல்லாத ஒரு வாதம். இப்போது தந்தை, மகன், தூய ஆவி, தமதிருத்துவம், ட்ரினிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதை எல்லா சபையும் நம்புகிறாங்க, ட்ரினிட்டின்னு நம்புகிறாங்க. இந்த ட்ரினிட்டிங்கிற வார்த்தை பைபிளில் இருக்கா? எங்கேயாவது ஒரு ஆதாரம் காமிங்க. ட்ரினிட்டின்னு இருக்கா? தமதிருத்துவம்னு இருக்கா? கிடையாது. அப்போ ட்ரினிட்டிங்கிறத ஏற்றுக்கிடாமல் விட்டுருவோமா? அப்போ இந்த ட்ரினிட்டிங்கிற வார்த்தையை சொன்னது யார்? கத்தோலிக்க திருச்சபை. ஏன்னா எந்த ஒரு நிறுவனமும் 10 ஆண்டுகள் கடந்து விட்டால் அது பாரம்பரியம் ஆயிரும். இந்த ட்ரெடிஷன் அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரெடிஷன் ஆயிரும். அது குடும்பமாக இருந்தால், நிறுவனமாக இருந்தாலும். எனவே இயேசுவின் தலைமையில் துவங்கிய அந்த திருச்சபை, அதனுடைய பாரம்பரியம், அந்த பாரம்பரியத்தில் வந்த விவிலியம், அதில் வந்த நம்பிக்கை, இவை இரண்டும் தண்டவாளத்தை போல்றது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி முக்கியமாக, கத்தோலிக்க சபையில் இருக்கிற மக்களுக்கு சொல்வது என்னவென்றால், பிற சபையினர் பைபிளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். மற்ற சபையினருக்கு நான் என்ன சொல்கிறோம்னா, கத்தோலிக்க திருச்சபையில் 2000 ஆண்டுகள் சொல்லக்கூடிய அந்த பாரம்பரியத்தை, அந்த ட்ரெடிஷன் இருக்கிறது, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா 300வது ஆண்டு, 3ஆம் நூற்றாண்டில் வந்த பைபிளை படிக்கிற நீங்கள் அந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து இயேசுவின் காலத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாரம்பரியத்தையும் படியுங்கள், அதையும் அறிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் பைபிளையும் அறிந்து கொள்ள முடியும், உண்மையும் அறிந்து கொள்ள முடியும். அந்த உண்மை நமக்கு விடுதலை அளிக்கும். ஸ்டீவ் ரே அப்படின்னு ஒரு பேப்டிஸ்ட் சபையில் பாஸ்டராக இருந்தார். STEVERAY, ஸ்டீவ் ரே. அவர் கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்துட்டார். யாரும் போய் கூப்பிடலை. ஏன்னா அவருக்கு பைபிளில் ஒரு சில வசனங்களை மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. அவர் சொல்கிறார், எங்கள் சபையில் சில புஸ்தகத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க, சில வசனத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க, நிறையா வசனம் எனக்கு பைபிளில் இருக்குன்னே தெரியாதுங்கிறார். அவர் ஆதி திருச்சபையில் உள்ள வரலாற்றை வாசித்தார். அவருடைய மனைவி வீட்டில் 20,000 புஸ்தகங்களை வச்சு எல்லாத்தையும் வாசித்தார். ஆதி திருச்சபை வரலாறெல்லாம் வாசித்து பார்த்துட்டு, பைபிளையும் வாசித்துட்டு அவர் சொன்னார், நம்ம இருக்க வேண்டிய சபை இந்த சபை இல்லை, வா கத்தோலிக்க சபைக்கு போயிடுவோன்னு போயிட்டார். இப்போ அதுக்காகவே பைபிளை முழுசும் சொல்லி கொடுக்காம, இந்த ஆதி திருச்சபையின் வரலாறை சொல்லி கொடுக்காம, படிக்காமல் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க அப்படியே பத்திரமா. அப்படி படிக்காமல் பார்த்துக்கிட்டுதாங்க, உண்மை தெரியாமல் பார்த்துக்கிட்டுதாங்க. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்டீவரேங்கிற பாஸ்டர் என்ன சொல்கிறாரு, பைபிளில் இதெல்லாம் சொல்லியிருக்கான்னு கேட்குறீங்களே, ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாடு எழுதுங்கன்னு பைபிளில் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? அவர் 3 ஆண்டுகள் இந்த உலகத்தில் பணி செய்தாரே, அப்போது நற்செய்தி நூல்கள் எழுதுங்கன்னு சொன்னார். மத்தேயு எழுதுங்க, மார்க்கு நீங்கள் எழுதுங்க, யோவான் எழுதி வைங்கப்பா சொன்னாரா? புதிய ஏற்பாடு எழுதி அது புத்தகமாக போடுங்கன்னு சொன்னாரா? இல்லை இறந்து உயிர்த்து 40 நாட்கள் சீடர்களோடு இருந்தார், அப்பமாவது சொன்னாரா? அப்போ புதிய ஏற்பாடு இயேசு கொடுக்கவில்லை. புதிய ஏற்பாடு எழுத சொல்லி பைபிளில் ஒரு வசனமும் கிடையாது. அப்போ புதிய ஏற்பாடு வேண்டான்னு சொல்லிடலாமா? ஆனால் இயேசு சொன்னவைகளும் கொடுத்தவைகளும் பைபிளில் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? அதைத்தான் அவர் கேட்குறார். நம்ம சொன்னதெல்லாம் பைபிளில் இருக்கான்னு சொல்கிறீங்களே, பைபிளில் இருக்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோமா? இயேசு கொடுத்ததை முதல்ல ஏற்றுக்கொண்டோமா? அதான் அவர் கேட்குற கேள்வி. இயேசு என்ன கொடுத்தார்? புதிய ஏற்பாடு இயேசு கொடுக்கல, கன்ஃபார்ம். இயேசு என்ன கொடுத்தார்? முதலாவது மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். பைபிள் வசனம் தான் நான் சொல்கிறேன். அதில் இயேசு சீமோனை பார்த்து சொல்லுகிறார், யோனாவின் மகன் சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும்
இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. நமக்கு தெரியும், பைபிளில் ஆண்டவர் அவரை அழைக்கிற போது, தலைவராக ஒரு பொறுப்பை கொடுக்கிற போது புது பெயர்களை வைப்பார். ஆபிரகாம்னு மாற்றினார். அழைக்கிறவர்களுக்கு பெயரை கொடுப்பார். இப்போ சீமோனுக்கு புது பெயரை கொடுத்து, பேதுரு என்று பெயரை கொடுத்து, அவருக்கு புதிய பணியையும் பொறுப்பையும் கொடுக்குற. என்னன்னா, நான் திருச்சபையை கட்டுவேன். அது மட்டும் இல்லை, சொல்கிறாரு, பாதாளத்தின் வாயில்கள் அதன் மீது வெற்றி கொள்ளா. அதுக்கு என்ன அர்த்தம்? பாதாளத்தின் வாயில்கள் என்ன அர்த்தம்? இயேசு சொல்லியிருக்கிறாரு, விண்ணரசின் திறவுகோள்களை உனக்கு தருவேன். திறவுகோள்னால் என்ன அர்த்தம்? நீ எதுவெல்லாம் மண்ணுலகில் அனுமதிக்கிறாயோ அது அனுமதிக்கப்படும், விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும். அப்போ இந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறாரே, இது பைபிள் வசனம். அப்போ இயேசு கட்டுறேன்னு சொன்னாரே, இயேசு கொடுத்துருக்கிறாரே அந்த திருச்சபை, அது எந்த திருச்சபை? அது 1517 ஜெர்மனியில் மார்ட்டின் லூத்தர் ஆரம்பித்தார். லூத்தரன் சபை, அந்த சபையா? 1534 இங்கிலாண்டில் 8வது ஹென்றி ஆரம்பித்தார், ஆங்கிலிக்கன் சபை, அந்த சபையா? 1555 சுவிட்சர்லாந்தில் ஜான் கால்வின் ஆரம்பித்தார், கால்வினிஸ்ட் சபை, அந்த சபையா இயேசு சொல்லியிருக்கிறது? 1560 ஸ்காட்லாந்தில் ஜான் நாக்ஸ் என்பவர் பிரஸ்பிட்டேரியன் ஒரு சபை ஆரம்பித்தார், அந்த சபையா இயேசு சொல்லியிருக்கிறது? 1582 ஹாலண்டில் ராபர்ட் ப்ரவுன் காங்கிரிகேஷனலிஸ்ட்னு ஒரு சபை ஆரம்பித்தார், அந்த சபையா இயேசு சொல்கிறது? இல்லை 1709 ஆம்ஸ்டர்டாமில் ஜான் ஸ்மித் ஆரம்பித்தாரே பேப்டிஸ்ட் சபை, அந்த சபையா இயேசு சொல்கிறது? இல்லை 1739 இங்கிலாண்டில் ஜான் சார்லஸ் வெஸ்லி 2 பேரும் மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் சபை ஆரம்பித்தாங்களே, அந்த சபையா? இல்லை 1800 மேரிலேண்டில் பிலிப்பும் மார்ட்டின் பீக்கமும் சேர்ந்து யுனைடெட் பிரதரன் சபையை ஆரம்பித்தாங்களே, அந்த சபையா? இல்லை 1830 நியூயார்க்கில் ஜோசப் ஸ்மித்து மோர்மோன் சபையை ஆரம்பித்தார், இந்த மோர்மோன்ஸ் சபை, அந்த சபையா சொல்லியிருக்கிறது? இல்லை 1865 லண்டனில் வில்லியம் பூத்துங்கிறவர் சால்வேஷன் ஆர்மி அப்படிங்கிற சபையை ஆரம்பித்தார், அந்த சபையா? இல்லை 1874 பென்சில்வேனியாவில் சார்ல்ஸ் டாசியர் ரஸ்ஸல்ங்கிறவர் ஜெகோவா விட்னஸ் சபையை ஆரம்பித்தார், அந்த சபையா? இல்லை 1917 லாஸ் ஏஞ்சல்ஸில் அல்மி சாம்பிள்ங்கிறவர் 4 ஸ்கொயர் காஸ்பல்னு ஒரு சபையை ஆரம்பித்தார், அந்த சபையா? இல்லை 1965 கோஸ்டா மெஸ்ஸாவில் கிளக் ஸ்மித்துங்கிறவர் கல்வாரி சேப்பல்னு ஒரு சபையை ஆரம்பித்தார், அந்த சபையா? வரிசையாக சொல்லிட்டே போகலாம். 1914 அமெரிக்காவில் சர்ச் ஆஃப் காட் இன் கிரைஸ்ட்னு ஒரு சபை, அதில் கருப்பு பாஸ்டர்கள்லாம் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி வெள்ளை பாஸ்டர்கள்லாம் பிரிஞ்சு போய் அசம்பிளி ஆஃப் காட்னு ஒரு சபையை ஆரம்பித்தாங்களா, அந்த சபையா? உலகம் பூரா அசம்பிளி ஆஃப் காட் சபை நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லி 1988 அமெரிக்காவில் டாக்டர் பிலிப் ஹோகன் அப்படிங்கிறவர் வேர்ல்டு பெண்டகோஸ்டல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஃபெல்லோஷிப்னு எல்லா அசம்பிளி ஆஃப் காடை ஒன்றா சேர்த்து ஒரு ஃபெல்லோஷிப் ஆரம்பித்தார், அந்த சபையா? இல்லை, கிபி 33 எருசலேமில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆரம்பித்தாரே கத்தோலிக்க திருச்சபை, அதுவா இந்த மத்தேயு 16:16-19 சொல்லப்பட்டிருக்க எந்த சபை? அப்போ கத்தோலிக்க திருச்சபை கோட்பாடுகள், போதனைகள், நம்பிக்கைகள் அதெல்லாம் விட்டுருங்க. கத்தோலிக்க திருச்சபை துவங்கப்பட்டதை இயேசுவால் தான், அதுக்கு விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்க ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறேன். அப்போ மற்ற சபைகள்லாம் இருக்குதே, அந்த சபைகள் துவங்கப்பட்டதற்கு பைபிளில் எந்த வசனம், எந்த ஆதாரம் இருக்கிறது? ஏன்னா 1517 மார்ட்டின் லூத்தரன் சபையை ஆரம்பித்தார். 1600 83 வருஷத்தில் 200 சபை ஆயிடுச்சுங்க, 200 சபை ஆயிடுச்சு. 1990 1000 சபைக்கு மேலே ஆயிடுச்சு. 1999 30,000 சபை. இன்னைக்கு 2020 லட்சக்கணக்கான சபைகள்.
இப்போ இந்த சபைகள்லாம் துவங்குனீங்களே, உங்கள் ஒவ்வொரு லட்சக்கணக்கான சபைகள் ஏன் வந்துச்சு முதல்ல? அது ஒரு கேள்வி. இந்த லட்சக்கணக்கான சபைகள், கல்வாரிக்கு மேலே சபை, கல்வாரிக்கு கீழே சபை, கல்வாரிக்கு ஓரத்தில் சபை, நிறைய சபைகள் இன்றைக்கி வந்திருக்க. இந்த சபைகளுக்கு எல்லாத்துக்கும் பைபிளில் என்ன ஆதாரம் இருக்கிறது? பைபிளில் ஆதாரம் இல்லைன்னா இந்த சபைகளெல்லாம் கலைச்சிடலாமா? ஒன்று. ரெண்டாவது, எதற்காக இப்போ கத்தோலிக்க திருச்சபை 2000 வருஷமாக ஒரே சபையாக தானே இருக்குது. இப்போ மார்ட்டின் லூத்தர் பிரிஞ்சார்லா, ஏன் நீங்கள் 1 லட்சம் பேர் ஏயா பிரிஞ்சிங்க? அதனால் நான் எப்பவும் சொல்வேன், மனசு வேதனைப்பட்டாலும் புண்பட்டாலும் தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கிடணும். நான் எப்பவும் சொல்கிறது அது என்னென்னா, பிரிக்கிறவன் பிசாசு, இணைக்கிறவன் இறைவன். அது குடும்பமாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் அதான் கணக்கு. ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு மாவட்டத்தை பிரிக்கலாம், அதுக்கு பைபிளில் ஆதாரம் கேட்க தேவையில்லை. ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்தை பிரிக்கலாம், அதுக்கு பைபிளில் ஆதாரம் கேட்க தேவையில்லை. ஆனால் ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபையை பிரிப்பதென்றால் பைபிளில் ஆதாரம் இருக்கணும். ஏனென்றால் திருச்சபை என்பது கிறிஸ்துவின் மறைவுடல், அது பிஸ்னஸ் இல்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் தங்கள் சுயநலத்துக்காகவும் தங்கள் பேரு புகழும் வாங்கினதுக்காகவும் காசு, பணம், துட்டு, மணின்னு சபையை ஆரம்பிச்சுக்கிட்டே போகலாம். ஆனால் பைபிளுக்கு எதிரானது. அதனால் எப்படி பைபிள் மட்டும் போதும் அப்படிங்கிறது பைபிளில் இல்லையோ, அதுக்கு ஆதாரம் இல்லையோ, அதே போல் இத்தனை 1 லட்சம் சபைகள் துவங்கப்பட்டதற்கும் பைபிளில் ஆதாரம் இல்லை. இருந்தால் காண்பியுங்கள். எனவே தான் இது ஒரு தப்பறையான ஒரு கொள்கை. இந்த தப்பறையான கொள்கை என்பது ஒரு வைரஸை போல நமக்குள்ளே ஊடுருவக்கூடாது. பைபிளில் இருந்தால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்போ கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க பாரம்பரியம் இருக்கிறது. இந்த பாரம்பரியத்தின் மீது நம்பிக்கையும் கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க பாரம்பரியத்துக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். ஏன்னா இன்றைக்கி உத்தமனஸ்தா மந்திரத்தை சுருக்கமான மனத்துயர் மாற்றிட்டாங்க. ஏன் மாற்றினாங்கன்னு நமக்கே புரிய மாட்டாங்க. அப்போ உத்தமனஸ்தா மந்திரத்தில் அதை சொல்கிறோம், விசுவாச பிரமாணத்தில் கத்தோலிக்க திருச்சபையை நம்புகிறேன்னு சொல்லிட்டோம். உத்தமனஸ்தா மந்திரத்தில் என்ன சொல்கிறோம்? திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்துள்ளபடியினால் நானும் உறுதியாக விசுவசிக்க. ஏன் தெரியுமா? அதை மீறி போனோன்னா பாவம். அதனால தான் உத்தமனஸ்தா மந்திரத்தில் சொல்கிறோம். அதை இன்றைக்கு மற்றவர்கள் அவர்களுடைய கொள்கைகள் அது தப்பறை, அதில் வரக்கூடிய விளைவுகள் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் நாம் நம்முடைய 2 தண்டவாளங்கள் இருக்கிறதே, கத்தோலிக்க பாரம்பரியமும் திருச்சபையும். இதில் முக்கியமாக நம்முடைய பயணம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இங்கே நான் உட்காந்துக்கிட்டு பைபிளில் சொல்லாட்டினா அது அப்படியாக்கு இப்படியாக்குனா நான் பெரிய ஞானி ஆகிட்டேன்னு பேசக்கூடாது. 2000 ஆண்டுகள் திருச்சபை, அந்த திருச்சபையை விட பெரிய ஞானி உலகத்தில் யாருமே கிடையாது. எனவே தான் இயேசு கொடுத்தது முதலாவது கத்தோலிக்க திருச்சபை. அது பைபிளில் ஆதாரம் இருக்குது, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? அடுத்த 2ஐயும் இதன் தொடர்ச்சியையும் அடுத்த தொடரில் சந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. ஆமென்.